அரசு புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவல். யாழில் 17 பேர் கைது. இலங்கைக்கு கடன் வழங்குவதற்கு பதிலாக புதிய திட்டத்தை நகர்த்தும் இந்தியா. சஜித்தின் பரந்துபட்ட கூட்டணி கைகோர்க்கும் ஆளும் எதிர்த்தரப்பு உறுப்பினர்கள். யாழ் நெல்லியடி பகுதியில் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது இன்று அதிகாலை நெல்லியடி துன்னாலை பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அரச புலனாய்வாளர்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் இராணுவம், போலீஸ் மோப்பநாய்களின் உதவியுடன் குறித்த 17 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது நீதிமன்றால் உத்தரவிடப்பட்ட திறந்த பிடியாணைகள், சட்டவிரோத மதுபான விற்பனையாளர்கள் மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் என 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையின் பொருளாதாரத்தின் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு புதிய கடன் அல்லது கடன் வரி திட்டங்களை இந்தியா நிறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் அதற்கு பதிலாக மானிய திட்டங்கள் மற்றும் இணைப்பு திட்டங்களை போன்ற முதலீடுகளில் இந்தியா தமது கவனத்தை திருப்பும் என்று தெரிய வந்துள்ளது. மாஹோவில் இருந்து அனுராதபுரம் வரையிலான இலங்கை தொடருந்துக்கான சைகை விளக்கு அமைப்பு வடிவமைத்தல், நிறுவுதல், சோதனை செய்தல் மற்றும் இயக்குதல் என்ற தற்போதைய கடன் இந்த திட்டங்களில் முதன்மையானது. இந்த திட்டம் 14.90 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடன் வரியில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் புதிய முடிவால் இதுபோன்ற செயல் திட்டங்கள் பாதிக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய திட்டப்படி இந்தியா காங்கேசன்துறை துறைமுக அபிவிருத்தியை மானிய திட்டமாக மாற்றியுள்ளது. இதற்காக 60 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனாக இந்தியாவால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட போதும் தற்போது அது மானியமாக மாற்றப்பட்டுள்ளது. முன்னதாக ஜப்பானும் நிறுத்தப்பட்ட 11 திட்டங்களை மீண்டும் தொடங்குவதாக அறிவித்தது. ஆனால் நாட்டின் நிலைமை திருப்திகரமாக மேம்படும் வரை எந்த புதிய ஜென் கடனுக்கும் ஒப்புதல் அளிக்கப் போவதில்லை என்று பின்னர் அறிவித்துவிட்டது. ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி எதிர்வரும் 17ஆம் திகதிக்கு பின்னர் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் ஜூலை இறுதிக்குள் மெகா கூட்டணியை மக்கள் மயப்படுத்துவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி திட்டமிட்டுள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது எனவும் கூட்டணியின் தேர்தல் விஞ்ஞாபனம் தொடர்பில் தற்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது எனவும் தெரிய வருகிறது. ஆளும் தரப்பு மற்றும் இதர கட்சிகளிலிருந்து 10க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதிதாக ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியில் இணைவார்கள் எனவும் அறிய முடிகிறது. அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவித்தல் வெளியான பின்னர் தமிழ் தேசிய கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்காக சஜித் பிரேமதாச நேரடி பேச்சுக்களில் ஈடுபட உள்ளார் எனவும் மேலும் அறிய முடிகிறது.